ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதத்தோட முதல் நாள், பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் இந்த ஒரு மூட்டையை தயார் செஞ்சு நீங்கள் வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன மூட்டை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எந்த நேரத்தை தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம்னே சொல்லலாம். எல்லா வீடுகள்லையும் எல்லா ஊர்கள்லையும் பெருமாளுக்கான வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப கோலாகலமாக நடக்கும். கொஞ்சமாக துளசி இலைகளை மட்டும் வச்சு நீங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது அதை கூட மனசார ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அருள் புரிவார். செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த ஒரு புரட்டாசி மாதத்தோட முதல் நாளுக்கு இன்னொரு மகத்துவம் இருக்குது. அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி, அம்பாளுக்கு அம்மனுக்கு மகமாய்க்கு உரிய ஒரு தினம். அது கூடவே செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்தது, செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பல வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகளும் நாளை தினம் செய்யலாம். புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கட்டாயம் நாளைய தினம் உங்கள் பூஜையில் துளசி மாலையும் துளசி தீர்த்தமும் கட்டாயம் இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோக்கோ பெருமாள் சிலைக்கோ துளசி மாலை அணிவிச்சு சின்னதாக ஒரு சொம்புல இல்லை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் 2 துளசி இலைகளை போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க. இந்த ஒரு வாசத்துக்கு பெருமாள் தானாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத பெருமாளோட எல்லா வழிபாட்டும் நம்ம பயன்படுத்துவோம். ஒரே ஒரு நெய் தீபம் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சு துளசி தீர்த்தம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பெருமாளுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் உங்கள் வீட்டில் எரியக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டாலும் சரி, இல்லை தனியாக ஸ்பெஷலாக நீங்கள் அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து அதில் ஒரு நெய் தீபம் போட்டாலும் சரி. கட்டாயம் நாளைய தினம் வீட்டில் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுருங்க. இல்லை நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் நெய் விளக்கு போட போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் நீங்கள் எப்பவும் போல வழிபாடு நடத்துகிற மாதிரி புரட்டாசி மாத வழிபாட்டை ஆரம்பிச்சுடுங்க. பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமை விசேஷம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய 31 நாட்களுமே பெருமாளுக்கு உகந்தது தான். ஒரு நாள் ஒரு விரதம் இருப்பாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் நாங்கள் பெருமாளை அவ்வளோ வணங்கினது கிடையாது, ஏகாதசி விரதமோ இல்லை பெருமாள் சம்மந்தப்பட்ட எந்த விரதத்தையும் கடைபிடிச்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக புரட்டாசி மாதத்தோட விரதத்தோட நீங்கள் பெருமாளுக்கான விரத நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கணும். ரொம்ப பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் வைக்க முடியுமா, பரவாயில்ல, பெருமாள் அதை மனசார ஏற்றுப்பார். எல்லா வழிபாடையும் செஞ்சுட்டு நீங்கள் பெருமாளை வணங்கும் போது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை 108 முறை வாய்விட்டு உச்சரிங்க. நாராயணா நாராயணா நீங்கள் பெருமாளை அழைக்கும் போது நீங்கள் கூப்பிடுற ஒரு முறைக்கும் அவர் ஓடி வந்து உங்களோட குறைகளை கேட்பார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே. புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் மட்டும் இல்லை, இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய 31 நாட்களுமே தினமும் காலையில் இருந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பெருமாள் ஃபோட்டோக்கோ சொல்லிக்கணும் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை நீங்கள் உங்கள் கையாலேயே தயார் செஞ்சு வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சரி, முதல்ல இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மூட்டையை கட்டுறதுக்கு முடிச்சு போடுறதுக்கு ஒரு துணி தேவைப்படுது. இந்த இடத்துல நாம் சிவப்பு நிற துணியை பயன்படுத்தியிருக்கோம். உங்ககிட்ட சிவப்பு நிற துணி இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லையா மஞ்சள் அப்புறம் பச்சை, இந்த 2 நிறத்தில் எந்த நிறத்தை வேணால் பயன்படுத்தலாம். அதில் மூட்டையாக வச்சு கட்டுறதுக்கு முக்கியமான சில பொருட்களை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அந்த 3 முக்கியமான பொருட்களுமே நாளைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா கடவுள்கள் சார்ந்தது தான். உதாரணத்துக்கு முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன், சின்னதாக ஒரு கைப்பிடி அளவு அந்த மூட்டையில் வைக்கிற அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க. பச்சரிசி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய தானியம். நாளைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி அப்படிங்கிறதால சந்திர பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை ஒரே ஒரு கைப்பிடி அளவு, அதுவும் பச்சரிசியை அந்த மூட்டைக்காக பயன்படுத்த போகிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஏதாவது ஒரு சில்லறை நாணயம், 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை நாணயம். இந்த இடத்துல சில்லறை நாணயத்தை ஏன் பயன்படுத்துகிறோன்னா, நாணயங்கள் அந்த சில்லறை நாணயங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. யார் ஒருத்தவங்க வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருக்கோ அவங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு அப்படின்னு இருக்காது. அதுக்காக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஏதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க.
மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், சும்மா ஒரு 4 இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த துளசி அப்படிங்கிறது என்ன? பெருமாள் திருமாலுக்கு உள்ளது. நாளைய தினம் புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறதால கொஞ்சமாக துளசி இலையும் எடுத்துருக்கீங்க. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாள் முடிவு ஓம் நமோ நாராயணம் நாமத்தை சொல்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மூட்டையை தயார் செய்ய போகிறீங்க. முதல்ல பெருமாளுக்கு முன்னாடி இல்லை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உட்காந்து சுவாமியை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பெருமாளை பார்த்துக்கிட்டே நீங்கள் கையில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த துணியை தரையில் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடியில் 1 ஸ்பூன் பச்சரிசி சந்திர பகவானுக்காக, அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். மூணாவது ஒரு முக்கியமான பொருள், பெருமாளுக்கு பிடிச்ச பெருமாளுக்கு உகந்த வாசம் நிறைந்த துளசி இலைகள். இவ்வளோதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த துளசி இலையை அந்த மூட்டையில் வச்சுருங்க. இப்போ 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து சின்னதாக மூட்டையாக தயார் பண்ணி நீங்கள் அந்த மூட்டையை இப்போ கையில் வச்சுருப்பீங்க. அந்த மூட்டையை இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டின்னு இருக்கக்கூடிய பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம், லாக்கரில் வச்சுக்கலாம். வீடாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டோட பீரோவில் வச்சுக்கலாம். தங்க நகைகள் சேமித்து வைக்கிற இடத்துலையோ, நீங்கள் ஒரு மாதமும் வருமானம் சம்பாதிச்சுட்டு வந்து சில பணத்தை சேர்த்து வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல கூட இந்த ஒரு மூட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மூட்டையை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் செப்டம்பர் 17 நாளைய தினம் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு இந்த மூட்டையை தயார் செஞ்சு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் எங்கே வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த இடத்துல வச்சா எனக்கு பண செழிப்பு அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன், ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த மூட்டையை வச்சுடுங்க. அதை எப்போயாவது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்தாலோ காய்ந்து போயிருந்தாலோ, உதாரணத்துக்கு துளசி இலைகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாட்கள் இருக்காது, குறைஞ்சது ஒரு 2-3 நாட்கள் இது வாடி போயிடும். பரவாயில்லை, புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பீரோவில் இந்த மூட்டையை தயார் செஞ்சு வச்சுட்டு அடுத்ததாக வரக்கூடிய பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை அன்னைக்கோ இல்லை ஏகாதசி விரதம் வரக்கூடிய அன்னைக்கோ அந்த மூட்டையை திறந்து பார்த்து அதில் துளசி இலை வாடி போயிருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த துளசி இலைகளை புதுசாக வீட்டில் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை அந்த மூட்டையில் வைக்காம உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே சுவாமி கும்பிட்டுட்டு நெய் தீபம் போட்டுட்டு பெருமாளுக்குன்னு நீங்கள் துளசி இலை வாங்கி கொடுப்பீங்க. அந்த வாங்கி கொடுத்துட்டு அங்கே கோவிலில் உங்களுக்கு பிரசாதமாக துளசி இலைகள் கொடுப்பாங்கல்ல, அந்த துளசி இலைகள் எடுத்துகிட்டு வந்து அந்த மூட்டையில் வச்சு கட்டுறதும் கூடுதல் விசேஷம். கோவிலுக்கு போக நேரம் இல்லை, என்னால் கோவிலுக்கு போயிட்டு அந்த துளசி இலையை வாங்கிட்டு போகிறதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே பெருமாளோட பாகத்துக்கு முன்னாடி வச்செடுக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை இந்த மூட்டைக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு மூட்டை அப்படிங்கிறது பணத்தை, செல்வத்தை உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அபாரமான சக்தி கொண்ட ஒரு மூட்டை. இந்த நிறத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன நிற துணி கிடைக்குதோ, கருப்பு நிறத்தை தவிர எந்த நிற துணி கிடைக்குதோ அதில் இந்த மூட்டையை தயார் செஞ்சு வச்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த முறை இந்த அரிசியையோ அந்த துளசியையோ மாற்றும் போது அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.